தமிழ் தேசியம் என்பது இன்றைக்கு பலராலும் விவாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை பொது நீரோட்டத்தில் கொண்டு வந்து விவாதிக்க வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுக்கு முன்னால தமிழ் அறிஞர்கள், தமிழ் உணர்வாளர்கள் 50 பேர் 100 பேர் அரங்கத்துக்குள்ள பேசிக் கொண்டிருந்த அரசியல் அது. தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் அறிஞர்கள் நீண்ட காலமா பேசிட்டு இருக்கிறாங்க. பெருஞ்சித்திரனார் காலத்திலிருந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அதுக்கு முன்னால் தனித்தமிழ் இயக்கம், அது தமிழ் தேசிய இயக்கம் சொல்ல முடியாது. பிறமொழி கலப்பு கூடாது, தனித்தமிழ் இயக்கம் இருக்க வேண்டும் என்கிற அந்த பார்வை. சாதி வேண்டாம், தமிழன் என்று பதிவு செய் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது என்ற இயக்கம் பெருந்தலைவர் அயோத்திதாசர் முன்னெடுத்த காலம். அவரெல்லாம் பெரியாருக்கு முன்னால் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சிந்தனையை இந்த மண்ணிலே விதைத்தவர்கள். அதை தமிழ் தேசிய உணர்வோடு முன்வைத்தார் என்று நாம் சொல்ல முடியாது. சாதி ஒழிப்பு கண்ணோட்டத்தில் அதை முன்வைத்தார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. மொழியை பாதுகாக்க வேண்டும், இந்தி இங்கே வந்து ஆதிக்கம் செய்யக்கூடாது. அது மொழி மீதுள்ள பற்று, இனத்தின் மீதுள்ள பற்று. மொழி பற்று, இனப்பற்று அல்லது மொழி உணர்வு, இன உணர்வு நாம் எல்லாம் பிறப்பதற்கு முன்பே, பல 10 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு இருந்தது. ஆனால் அது தமிழ் தேசியம் என்கிற அரசியல் கருத்தாக்கமாக வளர்ச்சி பெறவில்லை. ஒரு அரசியல் இயக்கம் தன்னுடைய அடிப்படை கொள்கைகளுள், முதன்மையான கொள்கைகளுள் தமிழ் தேசியம் எங்கள் கோட்பாடு என்று அறிவித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை யாரும் மறுக்க முடியாது. அப்ப என் கூட மதுரையில் இருந்த சில தம்பிகள் தான் இருந்தாங்க. பெரிய அறிவார்ந்த சான்றோர்கள் யாரும் என்னோடு கிடையாது. விவேகானந்தா காலனி என்கிற இடத்திலே நான் ஒரு வாடகை வீட்டிலே தங்கி இருந்த போது என்னோடு இருந்த ஒருவன் நம்முடைய கைக்களத்தூர் பாண்டியராஜன் அவர்கள் மட்டும்தான். அவர்கிட்ட தான் நான் வரைஞ்சி காட்டுறேன் கொடிய. மூவண்ணத்தில் முதல்ல வரைஞ்சி காட்டினேன், அப்புறம் 2 வண்ணத்தில் வரைஞ்சி காட்டினேன். 2மே நல்லா தான் இருக்குன்னு சொன்னார். அப்புறம் 2 வண்ண கொடியாக நான் தீர்மானித்து அந்த கொடியை புதூர் மதுரையில பேருந்து நிலையத்தில் ஏற்றுவதற்காக ஒரு நாளை ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் அறிவிப்பு செய்து, இன்று எமது இயக்க கொடி, நாளை நமது தேசிய கொடி என்ற முழக்கத்தோடு கொள்கை முழக்கங்கள் என்று சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் அல்லது பெண் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்கிற இந்த 5 கோட்பாடுகளை வரையறுத்து அதை அறிவிப்பு செய்த நாள். அப்பெல்லாம் பாவலன் மாதிரி ஆட்கள் ரொம்ப சின்ன பசங்க. மதுரை என் கூட இருந்த யாருக்கும் அப்போது தலித் அரசியலும் தெரியாது, வேறு அரசியலும் தெரியாது. தலித் பேந்தர் இயக்கத்துக்கு எந்த கொடியும் நமக்கு காட்டவில்லை. கொள்கை முழக்கங்களை நமக்கு யாரும் சொல்லித்தரவில்லை. பாம்பே தொடர்பு நமக்கு கிடையாது. அவர்களின் அடிப்படை முழக்கங்கள், கொள்கை முழக்கங்கள் என்ன என்பதும் நமக்கு தெரியாது. ஆக நானே அதை வரையறை செய்து கொடி சொல்லும் கொள்கை விளக்கம் என்று துண்டறிக்கை அச்சிட்டு 1991 ஏப்ரல் 14ஆம் நாள் வெளியிட்டேன். அந்த மதுரை பகுதிகளில் நம்முடைய தோழர்களிடத்தில் அது நிறைய பேர் இப்ப கையில் வச்சிருந்து சோசியல் மீடியாவில் போடுறாங்க. அன்றைக்கு நாம் அறிவிப்பு செய்த கொள்கை முழக்கங்களுள் ஒன்றுதான் தமிழ் தேசியம். இன்னைக்கு பேசுறவன் இவர் யாரு, இவர் எதுக்கு தமிழ் தேசியம் பேசுறாருன்னு கேட்கிறான். அவனுக்கு
இந்த பின்னணி தெரியாது. இந்திய அளவில் அம்பேத்கர் இயக்கங்கள் எந்த இயக்கமும் மொழிவழி தேசியத்தை ஒரு கொள்கை முழக்கமாக அல்லது கோட்பாட்டு முழக்கமாக முன்வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரிந்து இல்லை. மொழி தொடர்பான பார்வை உண்டு, தேசிய இனம் தொடர்பான பார்வை உண்டு. ஆனால் ஒரு கட்சியின் அடிப்படை கொள்கைகள், கோட்பாடுகள், அதுல மொழிவழி தேசியம் என்கிற ஒரு கோட்பாடு, அதுதான் தமிழ் தேசியம். தமிழ் என்பது மொழி, மொழிவழி தேசியம் என்பதை ஒரு கோட்பாடாக நாம் முன்வைத்தோம். அதை வைத்ததனால்தான் விடுதலை புலிகளை ஆதரிக்கிற நிலைப்பாட்டை நாம் எடுக்க முடிந்தது. அந்த கோட்பாட்டு புரிதலால் தான் தமிழீழ விடுதலையை ஆதரிக்கிற நிலைப்பாட்டை நாம் மேற்கொள்ள முடிந்தது. அந்த கோட்பாட்டை நாம் உள்வாங்கியதால் தான் தமிழ் பெயர் ஏற்போம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்து ராமசாமி என்கிற இந்து பெயரை மாற்றி தொல்காப்பியன் என்கிற தமிழ் பெயரை சூட்டி அறிவிக்க முடிந்தது. அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதால் தான் திமுகவும் அதிமுகவும் மட்டுமே மொழி போராளிகளின் வீரவணக்க நாளை கொண்டாடி கொண்டிருந்த போது அப்படி ஒரு பாரம்பரியம் இல்லாத திராவிட கட்சிகளில் இருந்து தோன்றாத ஒரு அம்பேத்கர் இயக்கம் மொழி போராளிகளின் வீரவணக்க நாளை கொண்டாட முடிவு செய்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் நாள் கொருக்குப்பேட்டையில் இருக்கிற நடராசன் தாளமுத்து நினைவிடத்திற்கு சென்று பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் கூடி வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்வை கடைபிடித்து வருகிறோம். இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு எது உந்துதல் அளித்தது என்றால், நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசியம் என்கிற அரசியல் தான். மும்மொழி கூடாது, இருமொழிதான். இது அண்ணா சொன்னது, இது திமுக கொள்கை. அதனால் நாம் அதை பேச வேண்டிய தேவையில்லை என்று நாம் புறந்தள்ளி போகவில்லை, விலகி நிற்கவில்லை. நாம் வாங்கி இருக்கிற, உள்வாங்கி இருக்கிற அரசியல், ஏற்றுக்கொண்டிருக்கிற கோட்பாடு தமிழ் தேசியம். ஆகவே இந்த மண்ணில் இந்தி நுழைந்துவிடக் கூடாது, இந்தி வாழாக்களின் ஆதிக்கம் இங்கே வலுப்பெற்றுவிடக் கூடாது, வடவர் ஆதிக்கம் கூடாது என்கிற அடிப்படையில் மும்மொழியை ஏற்க மாட்டோம். தமிழ், ஆங்கிலம் இந்த இருமொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையில் இந்தியை எதிர்ப்போம் என்று இந்தி எதிர்ப்பை நாம் முன்னிறுத்துகிறோம். இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்பது வழக்கமாக திமுக அல்லது அதிமுக, அதிலிருந்து தோன்றிய மதிமுக, இது திராவிட இயக்கங்களின் வழித்தோன்றல்கள். அவர்கள் அதை முன்னெடுப்பது வழக்கம். ஆனால் அதற்குள்ளே நுழைந்து இந்தி திணிப்பை மூர்க்கமாக எதிர்க்கிற நிலைப்பாட்டை, தீவிரமாக எதிர்க்கிற நிலைப்பாட்டை, ஒரு திராவிட இயக்கத்தை போல களமாடுகிற ஒரு நிலைப்பாட்டை தமிழ் மண்ணில் முதலாக எடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.